ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய மூத்த தலைவர் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் பகல்காம் அட்டாக் குறித்தும் இந்தியா சிந்தூர் ஆப்ரேஷன் நடத்தியது குறித்தும் அந்த தாக்குதல் குறித்தும் ஒரு உரையை மக்களுக்காக ஆற்றினார். அதில் இந்திய பெண்கள் சிந்தூர் அளிக்கப்பட்டதுக்கு தக்க பதிலடியை இந்திய இராணுவம் கொடுத்துருக்குது. பாகிஸ்தான் இந்தியாவோட தொடர் தாக்குதலை தாங்க முடியாமல் உலக நாடுகள்கிட்ட போய் இதை முடிச்சு வைங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்குது. நேரடியாக நம்மளோட இராணுவ தலைமைக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு இராணுவ நடவடிக்கையும் பயங்கரவாத நடவடிக்கையும் நிறுத்திக்கிறோம், இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டதன் அடிப்படையில் நாங்கள் இந்த தாக்குதலை நிப்பாட்டியிருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தானோட எதிர்கால நடவடிக்கை பொறுத்து நாங்கள் இதை எப்படி கண்டினியூ பண்ணுவோன்றது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு புறம் ட்ரம்ப் நான் தான் இவங்க 2 பேரையும் பேசி முடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவிப்பை முதல் சீஸ்ஃபயர் ட்ரம்ப் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். இது இவ்வளோ நாள் மோடியை ஆதரித்த ஒரு விமர்சனமற்ற ஆதரவு கொடுத்த எல்லாருமே, வரதுசாரியார்களாக இருந்தாலும் சரி, இல்லை முற்போக்கு சக்திகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இதுக்கு எதிரான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்கணும்? அவர் எப்போதும் ஆற்றிக்கிட்டே தானே இருக்கார், உரையாற்றுவார். இன்னைக்கு உரையாடல் நடத்தியிருக்கார். அவருக்கு அதுவும் கூட அது டைரக்டு இதாக இருக்காது. அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லாரும் கேட்கலாம், எழுதி வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி ஒருத்தருக்கு கொடுத்து அவங்க ரிலே பண்ணுவாங்க. ஸோ அவர் உரையாடலுக்கு தயாராக இருக்க மாட்டார். அவர் சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைப்பார். இது ஒரு பார்ட். ஆக்சுவலாக அரசியல் கட்சிகள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லா கட்சிகளும் ஈவன் இவங்க எடுத்த நடவடிக்கைகளில் மாற்று கருத்து இருக்கிறவங்க கூட அந்த மாற்று கருத்தை முன்வைக்கல. ஏன்னா இந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு கூட அவர் எந்த மரியாதையும் கொடுக்கல. இது ஒரு பகுதி. ரெண்டாவது, இந்த சிந்தூர்னு பேர் வச்சது இருக்கு இல்லையா, நான் அதோட டோட்டலாக வேறுபடுறேன். அது ஒரு விதமான பிற்போக்குத்தனமான அம்சம் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் இவங்க ஒரு ஒரு டபுள் கேம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய ஒரு பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். சரி, அந்த ஒரு முஸ்லீம் பையன் உயிரை கொடுத்தாங்களா, அவங்க ஒய்ஃபு பொட்டு வைப்பாங்களா? அப்போ அதுக்கு நீங்கள் இது பண்ண மாட்டீங்களா? சரி, இந்த பெண்கள் யாரும் நாளைக்கு இன்னொரு திருமணமே பண்ண மாட்டாங்களா? இது அதாவது பொட்டை அழிச்சிட்டான், பூவை அழிச்சிட்டான் அப்படின்னு சாதாரண ஆட்களுடைய அந்த பிற்போக்குத்தனமான மனநிலை இருக்கு இல்லையா. ஒரு காலத்தில் ஒரு 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 இறந்து விட்டாலோ அல்லது டைவர்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கவே முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் இதெல்லாம் மாறுது. இவங்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறது பார்த்துக்கோங்க. நம்ம இந்த பொட்டு வச்சதுக்காக, பொட்டு அழிச்சதுக்காக அரசாங்கம் இவ்வளவு பண்ணியிருக்கு, திரும்ப பொட்டு வச்சா அது சரியா என்கிற குற்ற உணர்வை உருவாக்குறது. இது 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 முற்றிலும் பிற்போக்குத்தனமான, பைத்தியக்காரத்தனமான பெயர் சூட்டல் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். 1. ரெண்டாவது, போர் நிறுத்தம் என்பது வரவேற்கத்தக்கது. 2 பகுதியிலுமே நீங்கள் ஒன்றை எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க. எந்த போர்களிலும் படைகள் ஏற்பட்ட இழப்பை விட சாதாரண மக்களுக்கான இழப்பு தான் அதிகம். இன்னும் முழுமையாக நமக்கு வரல, வரும்போது நம்ம அதை தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக யார் சொல்லி நிறுத்தினாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியா நான் எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டேன், எனவே எனக்கு பர்பஸ் சர்வ்டு, எனவே நான் இதோடு நிறுத்திக்கிறேன், யூனிலேட்ரலாகவே சொன்னாலும் அது தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போதுமே ஒரு பெருந்தன்மையோடு அதை சொல்கிறத யாரும் கொஸ்டின் பண்ணலாம் மாட்டாங்க. அல்லது ஒரு சிரமப்படுறோம், நம்ம பக்கத்துலேயும் சிரமப்படுறாங்க, அந்த பக்கத்துலேயும் சிரமப்படுறாங்க, இதை நிறுத்திக்கலாம்னு சொல்கிறோம். ஆனால் நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று நரேந்திர மோடி சொல்வது உண்மை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சிட்டிங்களா? யாருங்க நீங்கள்? தீவிரவாதி முகாமை தாக்கி விட்டீர்கள், அழித்து விட்டீர்கள், அதில் 100 பேர் கொல்லப்பட்டதாக சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த தீவிரவாதிகளுடைய பேர் X, Y, Z அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? அவங்க அந்த தீவிரவாத முகாமுக்குள்ள தான் இருந்தாங்கன்னா, நீங்கள் 22ஆம் தேதி தாக்குதலுக்கு பின்னால்
எல்லைகளை எல்லாம் மூடிட்டோன்னு சொன்ன பிறகு இவங்க எப்படி இங்கிருந்து அங்கே போயிருக்க முடியும்? அப்புறம் அவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு டார்கெட்டு தீவிரவாத முகாம் தான் இருக்கும்னு யோசிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க போய் இருந்திருப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல், ஓகேப்பா என்னோட பாயிண்ட்டை சொல்லிட்டேன், நினச்சா எப்போ வேணாலும் அடிப்பேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு முடிக்கிறது வேற. ஆனால் அது அப்படி இல்லையே. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும்ல நேற்று பேசும்போது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன சொல்கிறாரு, வைஸ் பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாரு, வைஸ் பிரசிடெண்ட் 48 மணி நேரமாக 2 நாட்டினுடைய பிரதமரோட பேசினார், அதனால் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோட பேசினார், வெளியுறவுத்துறை அமைச்சரோட சுப்பிரமணியம் ஜெய்சங்கரோட பேசினார் என்றெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் உண்மையெனில் அது ஒரு பகுதி. ரெண்டாவது விஷயம், அவர் என்ன சொல்கிறாரு, நான் வர்த்தகத்தை முன்வைத்து நான் 2 பேரையும் மிரட்டிட்டேன். அந்த மிரட்டிட்டேங்கிற வார்த்தை இல்லையே தவிர, ஆனால் மிரட்டினதாகத்தான் இருக்காங்க. இல்லை, அவர் விரும்புகிறதா மேலும் பல வர்த்தகங்களை உங்கள் 2 நாடுகளே விரும்புகிறோம் அப்படின்றது தானே சொன்னார். அதான், அதை எப்படி இப்போ நீங்கள் எப்போது வேணாலும் வச்சுக்கலாமே, அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் கேட்காமலே ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னால் நரேந்திர மோடி வரியை குறைச்சிட்டு தான் போனார். இப்போவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதாவது அவங்களுடைய துணை ஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்தார், அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, தொடர்ச்சியாக நடக்கும் என்று பேசப்பட்டிருக்கு. அதெல்லாம் பிரச்சனை, இதை முன்வைத்துத்தான் என்று சொல்கிறார். மூணாவது அம்சம், அவர் எப்படி முன்கூட்டி அறிவிக்க முடியும்? ஏங்க ரொம்ப அட்டூழியம். அதை யார் சொல்லலான்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் எங்களுக்கிடையே ஒரு சமரசம் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முயற்சித்தது, பல்வேறு நாடுகள் முயற்சித்தது, நன்றி என்று நாம் சொல்லாமே தவிர. பாகிஸ்தான் பிரதமர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆமாம், நாங்கள் முயற்சி பண்ணோம், நாங்கள் தான் இதை சொன்னோம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய அந்த பிரதிநிதிகளை ட்ரம்ப்பு ஒரு தூசா கூட மதிக்கலையே. இது முதல் நாள் நடக்குது. ட்ரம்ப் ஒன்றும் சமாதான தூதுவர் கிடையாது, நீங்கள் எப்போதுமே மனசில் வைத்துக்கொள்ள வேண்டியது. ட்ரம்ப்புக்கு அதாவது அவர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி நாம் நீ போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். செலன்ஸ்கி ஏற்றுக்கலைன்னு ஒன்று என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்லாம் கடுமையாக திட்டினார். நாடே பாதிச்சு. எந்த 2 ஜனாதிபதியும் இப்படி பேசியிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு இப்போ பார்த்தா உக்ரைனுக்கு காசு கொடுக்குறாங்க, ஆயுதம் கொடுக்குறாங்க, போர் விமானங்கள் கொடுக்குறாங்க. இது எங்கேருந்து வருது? அவருக்கு அரிய வகை கடியமங்களை உங்களுக்கு தாரேன்னு சொல்லிட்டா அவர் அமைதி. அப்போ பிஸ்னஸ் தான் அவருக்கு முக்கியம். எனவே அவருடைய கேரக்டர் பிஸ்னஸ் தானே தவிர அமைதி அல்ல பிரச்சனை. ஆனால் மோடி தானே, அவர் தானே ஜகத்குருன்ற அளவுக்கு பெரிய அளவில் உலகத்திலே பெரிய தலைவர் அப்படின்ற அளவுக்குலாம் ப்ரொமோட் செய்யப்பட்டாரு. நீங்கள் விஸ்வகுருன்னா விஸ்வகுரு மாதிரி நடந்துக்கலைன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அமைச்சர் ராஜா மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா அதில் கொஞ்சம் பொருத்தம் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன குழந்தை ராஜா மாதிரி வேஷம் போட்டால் அதை ரசிக்கலாம். ஆனால் அது ராஜாவாகவே அது நினச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நீங்கள் போய் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் இன்னொரு நாட்டினுடைய தேர்தல் நடக்கும்போது ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார், அசிங்கமாக இல்லை? அப்போ நீங்கள் உங்களுடைய நிலையை நீங்கள் விட்டு கொடுத்த பிறகு அவர் சொல்கிறார். அவர் என்னன்னு சொல்லிகிட்டு இருக்காருன்னா, விஸ்வகுருவெல்லாம் நீ கிடையாது, நீ என்ன வேணாலும் உன் ஊரில் சொல்லிக்கோ, ஆனால் நான் தான் உண்மையான விஸ்வகுரு. அது அடுத்த ஸ்டேஜ் தான் நேற்று சொன்னது. வியாபாரத்தை பற்றி நான் சொன்னேன், வச்சுக்கணுமா அப்படின்னு. எனவே இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு. அதில் கூடுதலாக அவர் 2 நாட்டையும் சமநிலையில் வச்சு பண்ணது இருக்குல்ல, பாகிஸ்தானியும் இந்தியாவையும்
அதில் இந்தியா தரப்போட எந்தவித நியாயத்தையுமே சொல்லாமல் இந்தியா என்ன கிளைம் பண்ணுச்சுன்னா அது பாகிஸ்தானோட துணையோட தான் அந்த தாக்குதல் பகல்காமில் நடத்ததுன்னா சொல்லிச்சு. நாங்கள் வெறும் டெரரிஸ்ட் கேம்பை தான் அட்டாக் பண்ணோம், மறுபடியும் அவங்க பதிலுக்கு தாக்குனதில் இங்கே இருக்கிற சிவிலியன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான்ற அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. ஆனால் பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ராணுவம் சொல்லியிருக்காங்க. ஆரம்பம் தொட்டு அவங்க பாகிஸ்தானோட நெருக்கமாக இருந்தாங்க. கடந்த காலத்தில் நடந்த போர்களில் எல்லாம் அவங்க பாகிஸ்தான் ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. சமீப காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல், பூகோள அரசியல் மாறி இருக்கிற இந்த பின்னணியில் சீனாவை எப்படி கவுண்டர் பண்ணுறதுங்கள அவங்க குவாடுன்னு ஒரு அமைப்பை அமெரிக்கா முடிவு பண்ணி தான் தோற்றுவிக்குது. அதில் வந்து இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் 4 பேர் இருக்காங்க. இது வந்து இந்த ஆசியா பசிபிக் பிராந்தியம் முழுவதற்குமே உங்களுக்கு வந்து சீனாவை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடு என்று பார்க்குறாங்க. எனவே நீங்கள் 2 பேரும் பகையாளியாக இருந்துக்கங்க, ஆனால் உங்கள் 2 பேருக்கும் நான் வந்து ஃப்ரெண்டாக இருந்துக்கிறேன், 2 பேருக்கும் நான் ஆயுதம் தருவேன் என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அப்போ எனவே ட்ரம்ப்பு அவருடைய நடவடிக்கை, பேச்சு 2 மூலமாகவும் யார் பக்கம் நியாயங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்னோட வியாபாரம் பண்ண விரும்புகிற எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு தான், நீ 2 பேரும் அடிச்சுக்கிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இந்தியாவை சமமாக வச்சு பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது நீங்கள் எடுக்கிற பொசிஷனில் இருந்து தான் அது வரும். நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இலங்கையினுடைய குடியரசுத் தலைவராக அனுரகுமாரா திசநாயக்க வெற்றி பெறுகிறார். அது ஒரு சின்ன நாடு, தமிழ்நாடு அளவுக்கு இருக்குமா மக்கள் தொகை, அதை விட கம்மி. அவர் சீனாவுக்கு போகிறார். அவருக்கு ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கும். தேர்தலுக்கு முன்னால் கடந்த ஆண்டு ஜனவரியிலன்னு நினைக்கிறேன், ஜனவரியா ஏப்ரலில் அவர் இந்தியாவுக்கு இந்திய அரசாங்கம் அழைச்சி அவர் வரார். காரணம் அவங்க இருக்கக்கூடிய இடத்தின் முக்கியத்துவம். அவங்க பெரிய ட்ரேடில் பெரிய ஆளாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அதே சமயத்தில் அந்த பூகோள சூழல் என்பது முக்கியமானது. எனவே டக்குன்னு அவங்கக்கிட்ட அமெரிக்கா அவங்களோட நெருங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்தியாவும் சீனாவும் 2 பேரும் அவருக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த பின்னணியில் தான் நீங்கள் பாகிஸ்தான் இந்தியா உறவை அல்லது இவங்க 2 பேர்கிட்ட யார் எப்படி இணைந்து நிற்பது என்பதை இவங்க முடிவு பண்ணுறாங்க, அமெரிக்கா. அந்த முடிவின் அடிப்படையில் தான் அவங்க 2 பேரையும் சமமாக வச்சு தான் பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் என்ன பார்ப்பாங்கன்னா, அமெரிக்கா நம்ம அவங்கள மிஞ்சிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தால், ஏதோ காஷ்மீர் பிரச்சனை 1000 வருஷத்து பிரச்சனைன்னு அவர் சொல்லியிருக்காரு. 1000 வருஷத்து பிரச்சனையை, தீராத பிரச்சனையை நான் தீர்க்க வாரையான்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இப்படி சொல்கிறதுக்கான தைரியமெல்லாம் யாருக்கு வராது, பட் அவர் அப்படி பேசியிருக்காரு. அது வந்து மோடி, சங் பரிவார் நடந்து கொண்ட முறையின் காரணமாக தான். இந்த காரணத்தினால தான் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கங்க, இப்போ ஏன் விக்ரம் மிஸ்ரி மேலே இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்கும். அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அதுவரை போர்னு ஒன்று வந்துருச்சா, போர் இன்னும் நடக்கலை, ஒரு சண்டை நடக்குது, வந்துடும், நாங்கள் தொடர்ச்சி அழிச்சிருவோம், புல்லு புண்ணு கூட முளைக்காமல் பண்ணிடுவோம் என்று சொன்ன சங் பரிவார் ஆட்கள் அப்படியே அதோடு சேர்ந்து மோடினா யாருன்னு தெரியுமா, புரிய வச்சுட்டோமான்னு ஒரு பில்டப் பண்ணிட்டாங்க. இப்போ போர் நிறுத்தம் என்று வந்த உடனே பாகிஸ்தான் அதை கொண்டாடுது. அப்போ உங்களுக்கு அதை கொண்டாட முடியலை. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்களே அப்படி ஒரு கொண்டாட்டம் சங் பரிவாருடைய முக்கியமான ஆட்கட்டே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விக்ரம் மிஸ்ரி தான் இதுக்கு பொறுப்பு என்று அவரை அடிக்கிறாங்க. நீங்கள் அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. எனவே இது இவங்களுடைய ஒன்று, நாம் வெற்றியா இல்லையா என்பதை பொறுத்தளவில் வெற்றி இல்லை என்று அவர்கள் தெரிந்ததுனால்தான் அவங்க கற்பனையாக ஒரு ஆளை பிடிச்சு முன்னால் வைக்கிறாங்க. இந்த எல்லா விதமான தாக்குதலையும் அவர் மீது கொண்டு வருவதன் மூலமாக மோடியோ ராஜ்நாத் சிங்கோ அஜித் தோவலோ இதுக்கு காரணம் இல்லை என்று மடைமாற்றம் செய்து திருப்தி அடைந்து கொள்கிறார்கள், பொதுமக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஓகே, இப்போ இந்தியா வந்து இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா வந்து அதோட
பதிலை வந்து உலகத்துக்கு புரிய வச்சுச்சு, யாருன்றதை, இந்தியா யாருன்றதை புரிய வச்சுதான் அவர் சொல்கிறாரு. ஆனால் பாகிஸ்தான் வந்து அவரோட பிரதமர் பேசும்போது தேவையில்லாத பொய் குற்றச்சாட்டு வந்து எங்கள் மேலே வைக்கப்படுது, இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, இது சம்பந்தமான விசாரணைக்கு நாங்கள் உட்படுறோன்றதை அவங்க சொல்லியிருக்குது. இப்போ பாகிஸ்தான் மீது தான் தவறுன்னு சொல்லி மற்ற எந்த நாடுகளும் இன்னும் அறிவிக்கலை, ஏற்கனவே அறிவிக்கலை, இதுக்கப்புறம் அதை செய்ய போகிறது கிடையாது. அப்போது இது என்ன புரிய வச்சுட்டாரு, இந்தியா என்னன்றதை மோடி புரிய வச்சுட்டா இருக்குது? இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்தளவில் லஷ்கர்-இ-தொய்பா உட்பட பல தீவிரவாத குழுக்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். பாகிஸ்தான் தன்னை நான் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கவே இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ சீனாவோட நம்ம வந்து நமக்கும் சீனாவுக்கும் பல பிரச்சனைகளில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்து நாடுகள் பலவற்றோடும் நமக்கு நல்ல உறவு இல்லை. 2 நாட்டுக்கடையில் எல்லை பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்பட்டிருந்தா, இந்த வரையறுப்பு கரெக்டாக இருந்தால் என்ன இருக்குன்னா அதை சர்வதேச எல்லைன்னு சொல்லுவாங்க. மற்றபடி நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒவ்வொருத்தரோடவும் அல்லது ஒரே நாட்டோடவே 2-3 இருக்கு. ஒன்று இன்டர்நேஷ்னல் பார்டர், 2 லைன் ஆஃப் கண்ட்ரோல், இன்னொன்று லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று அங்கீகரித்து, ஆனால் இப்போ இது மட்டும்தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். எனவே நமக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்தியா சீனாவை குறிவைத்து நீங்கள் தீவிரவாதிகளை எங்கிட்ட அனுப்புறீங்கன்னு சொல்லலை, நீங்கள் இராணுவ அத்துமீறல்கள்லாம் சொல்கிறேன். நமக்கும் தெரியுது மசூத் அசார் இவங்க தானே திரும்ப அனுப்புனாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ், அவங்ககிட்ட இருக்காங்க. அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு பாகிஸ்தானுக்கு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் போயிட்டோம்னு இந்தியா சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீமெச்சூர். ஒரு கட்டத்துக்கு பின்னால் இவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், இந்த போரால் நமக்கும் இழப்பு அதிகம். எனவே இப்போ CNN சொல்கிறத பார்த்தா நம்ம தான் வந்து அமெரிக்காவிடம் இதில் எப்படியாவது உடன்பாடு வாங்கன்னு சொன்னதா CNN சொல்லுது. CNN செய்தியாளர் வந்து அவர் சொல்கிறார், பாபர் கனின்னு ரொம்ப அவர் வந்து கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஒரு பத்திரிகையாளர் தான் அவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறார். அப்போ என்ன பிரச்சனை? நாங்கள் அணுகவே இல்லை என்று சொல்லலை. ஏன் இந்தியாவுக்கு என்ன தேவை இருக்குது? அப்படி இந்தியாவுக்கு என்ன தேவை இருக்குது அமெரிக்காவை அணுகி இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு? இந்தியாவுக்கு என்ன தேவை இருக்குன்னா, நீங்களா தானாக நிறுத்த முடியாது. இருக்கலாம், இப்போ எல்லாம் நமக்கு வெளியே வரல. ஆனால் அமெரிக்கா ஒன்று தலையிட்டிருக்கு. 48 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நீங்கள் உண்மையிலே இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த கண்டிஷன்லாம் போட்டிருக்கோம். எந்த கண்டிஷன் போட்டிங்கன்னு இதுவரை நீங்கள் சொல்லியே. நீங்கள் மேடையில், அதாவது ஒரு சண்டை போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, குத்துச்சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, யார் வெற்றி பெற்றவர்னு எங்கே தீர்மானிப்பீங்க? அந்த ரிங்குக்குள்ளே தான் தீர்மானிப்பீங்க. அங்கே நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு தனியாக ஒரு மேடை போட்டு நான் மட்டும் நீ மட்டும் கிடைச்சிருந்தான்னு வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் பேசினா சிரிக்க மாட்டீங்களா? இல்லை, மோடி அவர் உரையில் அதை சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் எந்த பயங்கரவாத தாக்குதலையும் இராணுவ தாக்குதலையும் பாகிஸ்தான் ஈடுபடாதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சீஸ்ஃபயர் வந்து அறிவிக்கிறோன்ற மாரி மோடி சொல்லியிருக்காரு. ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் அதுக்கு முரண்பாடாக பேசுகிறாங்க. சரி, இது அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுக்க முடியாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். 2 நாட்டு பிரதமர்கள் பேசுனதையும் அப்படி எடுக்க முடியாது. பாகிஸ்தான் உதவ வாங்கியிருந்தாலும் ஆமாம் நாங்கள் உதவ வாங்கிட்டோம்னு அவங்க ஒத்துப்பாங்களா என்ன? இந்தியாவுக்கு பாதிப்பு இருந்தாலும் ஆமாம் சொல்லுவாங்களான்னு. ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்கா எங்கிருந்து வருகிறது? அப்படியே வந்தாலும் இவங்க 2 பேரும் சொல்லுவது தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நாட்டினுடைய அரசாங்கத்தையும் தாண்டி அவங்க சொல்கிறத ஏன் மோடி அது தப்பு கண்டிக்க கூட வேண்டாம். ட்ரம்ப்பை கண்டிக்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக விடுற உதாரெல்லாம் இங்கே நம்ம விட முடியாது. நரேந்திர மோடியால் முடியாது. ஆனால் ட்ரம்ப் இப்படி சொல்கிறது தவறுன்னு கூட சொல்ல வேண்டாம். அந்த 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 உண்மையை மறுக்கிறீங்களா இல்லையாங்கிறது இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கொண்டோம் என்பதை எங்களுக்கு முன்னால் அறிவித்தது தவறுனாலும் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லலை?
நான் அவ்வளவு பெரிய வீரன், அதுவும் இதுவும் ஒன்றா போக முடியாது, அதுவும் இதுவும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் ட்ரம்ப் சொல்லித்தான் நடந்தது, ட்ரம்ப் தான் இதையெல்லாம் செஞ்சார், அமெரிக்கா தான் இது எல்லாத்தையும் பண்ணுச்சு, அதுவும் பொருளாதாரத்தை. இவங்க எல்லாம் தேசபக்தின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு சேனல் எல்லாம் நாஞ்சில் சம்பத் இருக்கார்ல, அவர் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்க என்னப்பா விளையாட்டை போர் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, போற விளையாட்டு மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். இவங்க இதை ஏதோ போர்னா இங்கேருந்து யூனிஃபார்ம் போட்ட கொஞ்சம் பேரும், அங்கேருந்து யூனிஃபார்ம் போட்ட கொஞ்சம் பேரும் அவங்க சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறதா வச்சுருக்காங்க. உங்களுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிடுவான், ஸ்கூல் நடக்காது, சாப்பாடுக்கு ரேஷன் வந்துடும், எரிபொருளுக்கு ரேஷன் வந்துடும், நீங்கள் பதுங்குகுழிக்கு போக வேண்டியது இருக்கும், உங்களுடைய ட்ராவலுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும், எல்லா விதமான உரிமைகளும் அந்த நேரத்தில் இல்லாமல் போயிடும். இது எதுவும் தெரியாமல் இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு போரை இவங்க அனுபவிச்சதே கிடையாது, அனுபவிக்க போகிறதெல்லாம் சாதாரண ஜனங்கள் தான். எனவே இந்த பில்டப் இருக்குல்ல, அதுக்கும் அந்த முடிவும் ஒத்து போகலை. அதனால தான் இவங்க ஒவ்வொன்றையும் ஒரு பில்டப்புக்கு முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் அந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க, தீவிரவாதிகளால் நம்ம சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க. நிறையா அவங்க கொன்னா கூட ஒரு ஃபோட்டோ வாழ்நாளில் யாருக்கும் மறக்க முடியாத அந்த ஃபோட்டோங்கிறது என்னது? தேனிலவுக்கு வந்தவங்க, புதுசாக கல்யாணமானவங்க, கணவன் செத்து கிடக்க, அவர் இராணுவத்தில் பணியாற்றவராக இருக்க, பக்கத்தில் அவருடைய இளம் மனைவி, கண் திறந்திருக்கு, காது இருக்கு, ஆனால் காதில் எதுவும் கேட்கல, கண்ணில் எதுவும் பார்க்க முடியலை, சுற்றி நடக்கிறத உணர முடியாமல் ஒரு இளம் பெண் எல்லாவற்றையும் இழந்து மறத்து போன நிலையில் இருக்கிறார். நீங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரியான நேரத்தில் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, இராணுவத்தை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. எஸ், ஏன்னா நம்ம ஊர் இராணுவம் இவங்க சொல்கிறத கேட்டு தான் சொல்லும், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்க்கு கீழே தான் இருக்கும். அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஏன் விக்ரம் மிஸ்ரி அரசாங்கத்தினுடைய இது இல்லையா? ஒரு பெண், நீங்கள் சிந்தூரை பற்றி ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்கிறீங்களே, அந்த பொட்டை இழந்த பெண் இருக்கால்ல, அவன் எந்த தானே ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னான், என் கணவன் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார், அவர் மதத்தை கேட்டு தான் அவங்கள கொன்னாங்க, ஆனால் தீவிரவாதிகள் யாரோ சில பேர் செய்த குற்றத்திற்காக காஷ்மீரிகளையும் இஸ்லாமியர்களையும் நீங்கள் அவங்க மேலே வெறுப்பை கொட்டாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுடைய கற்பையை கேள்விக்குள்ளாகிறாங்க. என்ன சிந்தூரை பற்றி நீ பேசுகிற? எந்த அளவுக்கு இவங்க போனாங்க அப்படின்னு சொன்னால், பதிவு போடுறதில்ல, இந்த பொண்ணு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற போது முஸ்லீம் ஒருத்தரோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. பக்கத்தில் இருந்து பார்த்தது மாதிரி என்ன எழுதுகிறாங்க, இங்கே படிக்கும்போது டெய்லி இவங்க காஷ்மீரிகள் இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு தான் போவாங்க. ரொம்ப இவங்க பாருங்கள், என்ன யாரும் கிரிட்டிசைஸ், அதாவது அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, என்னை விமர்சிக்காதீர்கள், இராணுவத்தை விமர்சிக்காதீர்கள் என்பதற்குள்ளே என்ன இருக்குது, என்னை விமர்சிக்காதீர்கள். அதே போல் இந்த பெண்ணு நர்வாலுடைய விஷயத்தில் என்ன இருக்குது, நீ நாங்கள் சொல்கிறத பேசுனா இந்திய தாயின் புதல்வி, நீ தெய்வம், உன் சிந்தூரை அழிச்சிட்டாங்க, ஆனால் நீ எங்கள் கருத்துக்கு மாறா சொன்னாயின்னு வச்சுக்கோ, சிந்தூர் வைக்கிறதுக்கே லாயக்கற்றவன் அதானே அது. எனவே இவங்ககிட்ட அந்த நேர்மையை நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. எனவே நரேந்திர மோடியோட பேச்சு கடந்த காலத்தில் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, ஏன் இப்போ இல்லை? நீங்கள் டிவி விவாதங்களில் சும்மா கூட அவங்க எம்பி கூடுவாங்க, ஆனால் இப்போது சங் பரிவார் பேசாமல் எனக்குன்னு இருக்கு. ஏன்னா பொய் சொல்லி தேவையில்லாத பில்டப் பண்ணி ட்ரம்ப்பை எதிர்த்து பேச முடியாமல், உள்ளூருக்குள்ளே பதில் சொல்ல முடியாமல் அவங்களுக்கு. நேற்று ஒரு உரையில் இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணார். இந்தியாவோட தயாரிப்பிலான ஏவுகணைகள் இல்லை இராணுவ கருவிகள் இது வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த தாக்குதலில், உலகம் முழுக்க வரவேற்பு பெற்றிருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பங்கு சந்தையில் வேற ஒரு ரிசல்ட்டை காட்டுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது?
இல்லை அதான் ரஃபேல் விமானம் கீழே விழுந்ததாக ஒரு செய்தியை முதல்ல இந்து பத்திரிகை அந்த ஃபோட்டோவோட போட்டது. சரியா? போட்ட கொஞ்ச நேரத்தில் அதை தூக்கிட்டாங்க. வியாபாரம் தான். நீங்கள் ஒருத்தர் இறந்து போனதாக காமிச்சா கூட உடனடியாக தூக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரஃபேல் கீழே விழுந்துருச்சுன்னா அது ஒரு பிரச்சனை. பட் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுத வியாபாரிகளுக்கு தெரியும். உடனே ரஃபேலுடைய ஷேர் மார்க்கெட்டு டவுன் ஆகுது. அதே சமயத்தில் ரஃபேலை யார் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன J-10 C-15 சொல்லுவாங்க. அது சீனாவோடது. அதை தயாரிக்கிற சிந்துங்கிற கம்பெனியினுடைய ஷேர் மார்க்கெட் உயருது. நான் என்ன சொல்கிறேன், இதில் என்ன பெருமையெல்லாம் வேண்டி கிடக்கு. என்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் பெரிய ஆயுதம் ஒரே ஒரு விஷயம் தாங்க. நான் தீவிரவாதத்துக்கு எதிராக நான் ஃபைட் பண்ணுறேன். இன்றைக்கி என்கிட்ட பாரம்பரியமான சண்டை முறையில் ஆரம்பத்தில் என்ன இருந்தது? உடல்வாகு மட்டும் இருந்தது. அப்புறம் யானை, குதிரை அல்லது கப்பல்கள் இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு ஆக்சுவலாக போர் என்பதே என்னது? தொழில்நுட்பம் தான். தொழில்நுட்பத்தில் நீங்களாம் அடிக்கலாம். அப்புறம் நீங்கள் எங்கே சொந்தமாக தயாரிக்கிறீங்க? நீங்கள் எங்கே எல்லாத்தையும் வித்துட்டீங்க. சொந்தமாக தயாரிக்கிறது எங்கே தயாரிக்கிறீங்க? ரஃபேல் உங்கள் சொந்த தயாரிப்பா? ஃப்ரான்ஸ். இங்கே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸுக்கு கொடுத்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணி அதானிக்கிட்ட கொடுத்தீங்க. அதானி நாளைக்கே பாகிஸ்தான் ஆர்டர் கொடுத்தா பாகிஸ்தானுக்கு கொடுப்பார். ஒரு வியாபாரி தானே. அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஒன்று என்னென்னா, நம்ம இராணுவ வீரர்களை கொண்டாடுவது என்பது வேறு. எனவே நீங்கள் இதையெல்லாம் இப்படி போஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு நாடு ரொம்ப சோபராக நீங்கள் பெரிய ஆளாக வர வர உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும். பெரிய நாட்டினுடைய பிரதமராக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மெச்சூரிட்டி இருக்கணும். நீங்கள் ரெட்டை கோபுரத்தை அடித்த உடனே அந்த அடித்த தீவிரவாதிகள் அமெரிக்காவை விட பெரிய ஆட்களா? அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ 26/11 நம்ம மும்பை அடித்தாங்க. அதனால் அந்த தீவிரவாதிகள் நம்மளை விட பெரிய ஆளா? அவன் நமக்கு ஒரு டேமேஜை உருவாக்கியிருக்காங்கிறத ஒத்துக்கிறோம். இன்னும் நம்ம சேஃப்டி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. அதை விட்டுட்டு என்கிட்ட ஆயுதம் இருக்காது அதெல்லாம் கிடையாது. அன்பு மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக. கடைசியில் இவ்வளவையும் பேசிட்டு நரேந்திர மோடி சொன்னார்ல, யாரை சொன்னார்? இன்னைக்கு புத்த பூர்ணிமா. உண்மையிலே புத்தர் வாய் விட்டு கதறி இருப்பார். என் பேரை யாரெல்லாம்ப்பா யூஸ் பண்ணீங்க? ஏற்கனவே புத்தர் சிரித்தார்னு ஒரு அணுகுண்டு சோதனைக்கு இவங்க பேர் வச்சாங்க. அதுவே பெரிய பிரச்சனையாச்சு. நரேந்திர மோடி புத்தரை யூஸ் பண்ணுறார். புத்தர் எந்த காலத்தில் இப்படிலாம் பேசினார்? இதுதான் பிரச்சனை. இவங்க ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா செக்குலரிசமா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அந்த சோஃபியா குரேஷி ஏன் முன்னிறுத்தி பேச வைக்கிறாங்க? அது இவங்களே பேசியிருக்கலாம்ல, அமைச்சர்களையே இல்லை பிரதமரே பேசியிருக்கலாம்ல. அதை பேசியிருக்கலாம்ல. ஏன் யோசிக்கிறாங்கன்னா, ஒரு முஸ்லீம் பெண் பேசணும்னு நினைக்கிறாங்க. சோஃபியா குரேஷி என்கிற முஸ்லீம் பெண். ஏன் இவங்க பேச நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? யார் நம்புவா? ஏன்னா இவங்க இவ்வளவு காலமாக அதுக்கு எதிராக தானே பேசியிருக்காங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இராணுவம் எதுக்காக இராணுவமாக டிசைட் பண்ணுது? இந்தியாவில் டெமோக்ரஸி இருக்கணுமா, செக்குலரிசம் இருக்கணுமா, சோசியலிசம் இருக்கணுமா? அது யாரும் இராணுவமாக டிசைட் பண்ணுது? இதுவங்க யாரும் அப்படி பேசணும் இல்லை. இவங்க போய் உட்கார்ந்து என்ன பேசுகிறாங்க? நான் சோஃபியா குரேஷி, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை பெருமை மிகுந்தது, எங்கள் இராணுவமே இதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. என்ன பிரதிபலிப்பாக இருக்குது? ஒரு முஸ்லீம் பெண்ணை நிறுத்தி பேச வச்சுட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக இதுதான். இங்கே என்ன சொன்னாலும் அவங்க பேச போகிறாங்க. அவங்க சிந்தூர் வச்சுருந்தாங்களா? நீங்கள் இதில் உள்ள எல்லாத்தையுமே பாருங்களேன். அரசியல் தலைமை பேச வேண்டியதை பேசலை. இவ்வளவு காலமும் நரேந்திர மோடி பேசவே இல்லை, ராஜ்நாத் சிங் பேசவே இல்லை, அஜித் தோவல் பேசலை. ஆனால் இவங்க பேச வேண்டியதை யாரை வச்சு பேச வைக்கிறாங்க? விக்ரம் மிஸ்ரியை வச்சு பேச வைக்கிறாங்க, சோஃபியா குரேஷியை வச்சு பேச வைக்கிறாங்க. நாங்கள் எந்த கோயிலையும் இடிக்க மாட்டோம், எந்த குருத்வாராவையும் எந்த பள்ளிவாசலையும் இடிக்க மாட்டேன்னு நரேந்திர மோடி சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களா? ராஜ்நாத் சிங் சொன்னால் ஏற்றுப்பாங்களா?
ஏன்னா பாபர் மசூதியை உடைச்சது யாருன்னு கேட்க மாட்டாங்களா? சம்பல் மசூதியை அது கோயில் இருந்த இடம் சொன்னது யாரான்னு கேட்க மாட்டாங்களா? இப்போவும் நீங்கள் காசியும் மதுராவும் பாக்கி இருக்குன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்க மாட்டாங்களா? அப்போது என்னன்னா இவங்களுக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் ஒரு முகமூடி தேவைப்படுது. உடனே வந்து இவங்களை கொண்டாந்து விக்ரம் மிஸ்ரியை வச்சு நாங்கள் ஒரு காலத்துலேயும் மசூதியை இடித்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்ல வைக்கிறோம். நாங்கள் பெரிய மதச்சார்பற்ற நாடுன்னு சோஃபியா குரேஷியை வச்சு சொல்ல வைக்கிறதையும் ஒரு முகமூடியாக இவர்கள் பயன்படுத்துகிறார். ஓகே, இப்போது அமெரிக்கா இதில் தலையிட்டது, நாங்கள் தான் நிறுத்தணும், வர்த்தகத்தை முன் வச்சு பேசி நிறுத்திருக்கிறோம்னு ட்ரம்ப் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை இதை தாண்டி காஷ்மீர் பிரச்சனையை வந்து நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சதுன்றது நம்ம நாட்டோட இறைமையை கேள்வி கொள்ளுகிற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் மோடி வந்து ஏற்கனவே பல விஷயங்களில், மணிப்பூர் விஷயமா இருக்கட்டும், இன்னும் வக்ஃபோர்ட் விஷயமா இருக்கட்டும், பல விஷயங்களில் அது உலகளவில் தர்க்கமாக அது தவறுன்னு தெரிஞ்சும் அவர் தண்டிக்கப்படாமல் தான் இருந்துட்டு இருந்தார். நாடளவுலையும் வந்து அது தேர்தலையாக இருக்கட்டும், இல்லை மற்றபடியான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும். ஆனால் இந்த விஷயத்துலையும் அது அந்த ஸ்டேட்டஸ் தான் கண்டினியூ ஆகுமா? மோடி இதுக்கு தண்ணி போடுவாரா? ஆமாம், உலகத்துக்கு நீங்கள் உலகங்கிறத விட அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு பிஸ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வர்த்தகம் தான் மிகப்பெரிய அது உலக இதை எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அப்போது இந்தியா மாதிரியான ஒரு 140 கோடி கன்சியூமர்ஸ், நீங்கள் முன்னாலெல்லாம் இந்தியா என்கிற நாடுன்னு பேசுவாங்க. நீங்கள் இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபோரத்தினுடைய டிஸ்கஷன் எல்லாத்துலேயும் பாருங்கள், அது ஒரு பெரிய எக்கானமி, அது ஒரு பெரிய கன்சியூமர் வச்சுருக்கக்கூடிய எக்கானமி, பெரிய மார்க்கெட்டு, மிடில் கிளாஸ் எக்கானமி, இதெல்லாம் பேசுகிறாங்க. இது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு மார்க்கெட். அவர்களை பொறுத்தளவில் அரவிந்தும் ஒரு கன்சியூமர், கனகராஜு ஒரு கன்சியூமர், அவன் கன்சியூமராக தான் பாவிப்பான். எனவே மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சொன்னது மாதிரி தான் முதலாளி வர்க்கத்தினுடைய நவீன அரசுகள் அனைத்துமே முதலாளித்துவத்தினுடைய பணிகளை செய்வதற்கான செயற்குழுவை அன்றி வேறு இல்லைன்னு சொன்னார். அதை ட்ரம்ப்பு ரொம்ப ரஃப்பாக போட்டுட்டார். அவ்வளோதான். வாஜ்பாய் என்ன சொன்னார்? நீங்கள் ராஜ தர்மத்தை மீறிட்டாரு, நான் எந்த முகத்தோடு உலகத்தின் முகத்தில் விழிப்பேன்லாம் பேசினார். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இவருக்கு விசா தரமாட்டேன்னாங்க. பிரதமர் ஆனோன்னு என்ன பண்ணாங்க? இங்கே யாராவது ரெசிஸ்ட் பண்ணானா? ஒன்றும் கிடையாது. 140 கோடி கன்சியூமர் இருக்கக்கூடிய நாட்டு இந்த தீர்மானிக்க போகிறாள், வாங்கன்னு கொடுத்துட்டாங்களே. எனவே இட்ஸ் பிஸ்னஸ் தான் தெரியுமா? இல்லை, நான் நாட்டுக்குள்ளே கேட்குறேன். இந்தியாவை வந்து யார் வேணால் என்ன வேணால் பேசலான்ற ஒரு நிலைக்கு, ஒரு தாழ்ந்த நிலைக்கு வந்து மோடி வந்து தள்ளி இருக்கிறாரு. இதை இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இந்தியா கூட்டணி அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை முற்போக்கு இயக்கங்களாக இருக்கட்டும், இதுக்குரிய தண்டனையை மோடிக்கு வாங்கி தர்றது, அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது. இந்தியா கூட்டணி கட்சிகள் என்ன பண்ண முடியும்? அவங்க பண்ணுவாங்க. இப்போ நாடாளுமன்றத்தை கூட்ட சொல்லியிருக்காங்க, இவர் கூட்ட மாட்டார், கூட்டினாலும் அதில் பேச மாட்டார், மணிப்பூரை பற்றியே பேச மாட்டார். அதை தொடர்ந்து போராட்டம். பட் மக்கள் போராடுவோம், மக்கள்கிட்ட கேம்பெயின் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இந்த தடவை போர் நிறுத்தத்துக்கு முன்னால் அர்னாப் கோஸ்வாமியில் இருந்து நம்ம ஊர் அண்ணாமலை வர பேசிகிட்டு இருந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாகிஸ்தானோட அவங்க தான் நிலக்குலைஞ்சு போயிருக்காங்க. பாகிஸ்தானை விட அவங்க தான் நிலக்குலைஞ்சு போயிருக்காங்க. அதாவது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு இவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி. ஏன்னா இந்த கர்மத்தை தான் நைட்டு முழுவதும் ஒட்டிக்கிட்டு இருந்தியான்னு மக்கள் கேஷுவலாக எத்தி விட்றாங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு போர்னா நான் இந்த பர்பஸுக்கு தான் அடிக்க போகிறேன், அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். புல் பூண்டு இல்லாமல், அது இல்லாமல், அது தலையில் அடிச்சிட்டோம். நேற்று கூட என்ன நெஞ்சில் அடித்து விட்டோம், அதில் அடிச்சிட்டோம். சோபர் வேர்ட்ஸ், யூ நீட் சோபர் வேர்ட்ஸ். அந்த ஒரு பையன் ஒரு 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 வீடியோ பையன், பீகார் சேர்ந்த பையன், சின்ன பையன் இல்லை, பெரிய மனுஷன் அவன், அவ்வளோ பெரிய மனுஷன். அங்கேயும் இந்துக்கள் இருக்கான், இங்கேயும் இந்துக்கள் இருக்கான், இங்கேயும் முஸ்லீம்கள் இருக்கான், அங்கேயும் முஸ்லீம்கள் இருக்கான். எல்லாரும் பாதிக்கப்படக்கூடாதுல்ல? யார் சொல்லி கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க இவங்க. ஏன்னா இவங்களுக்கு அர்னாப் கோஸ்வாமி வகைரா இருக்க, ஆர்எஸ்எஸ் வகைரா, இதுக்கு என்ன சொல்லி கொடுக்குதோ அதை மட்டும் சொல்லுவாங்க. எனக்கு மூளை இருக்குடான்னு சொல்லிட்டு போயிட்டான். முகமது கைஃப் பையன், முகமது கைஃப்
அது சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, எனக்கும் மூளை இருக்குது. அதாவது மூளை இருக்குன்னு சொன்னது என்னன்னா, மூளை எல்லாத்துக்கும் இருக்குது, அறிவு இருக்கு. சிந்திக்கும் திறன் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வெறுப்புகளை மட்டும் பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு பையன் சொல்லிட்டு போனால் அந்த ஒத்த வார்த்தை இருக்குல்ல, அதுதான். தேவையில்லாமல் எங்களுக்கு 7 கை இருக்குது 8 கால் இருக்குலாம் பேசாதீங்க. ஏன்னா ரிசல்ட் ஒரு நாள் வந்து தானே ஆகணும். எனவே இப்போ பெரும்பகுதி மக்கள் அதை பார்த்துருக்காங்க. நேற்று இது முடிஞ்ச பிறகு 2-3 பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன். வழக்கமாக அவங்கெல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, அவங்க ஒன்றும் பிஜேபி ஆட்கள் இல்லை, ஆனால் மோடி பக்தர்கள். வழக்கமாக அவங்க பேசுவாங்க. இது மன் கி பாத் அல்லது இது அதில் எல்லாம் பேசின பிறகு அவங்க பேசுவாங்க. நீங்கள் கேட்டிங்களா பவர்ஃபுல் அப்படின்னு. நான் நேற்று அவங்கக்கிட்ட நானாக ஃபோன் அடிக்கிறேன். என்னாச்சு அப்படின்னு மற்ற விஷயம்லாம் கேட்குறேன். இதை பேசுவாங்களான்னு பார்த்தா பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா என்ன இன்னைக்கு உங்கள் ஆள் ஒன்றும் உரைக்கிறது மாதிரி பேசலையா அப்படின்னு கேட்டேன். நான் பாலிட்டிக்ஸ் பேசலப்பா அப்படின்னு. ஸோ தேர் எண்ட்ஸ் த மேட்டர். அவங்களுக்கு அது என்ன சொல்கிறது, இல்லை, உப்பை தின்னு இருக்காங்க, தண்ணி குடிச்சு தான் ஆகணும், எல்லாரும் தண்ணி குடிச்சு ஆகணும். ஆனால் அவங்க தண்ணி தேவையில்லை உப்பு தின்னாலும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இந்திய மக்களும் காஷ்மீரிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை விரும்புகிறவர்களும் தண்ணி நீ குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க பிளானில் எல்லாமே தோற்று போச்சு. இந்துக்கள்னு பேரை கேட்டு அடித்தான் அப்படின்னு சொன்னதில் காஷ்மீரி மக்கள் எங்களை பாதுகாத்தார்கள்னு டூரிஸ்டுகள் சொன்னதும், காஷ்மீரிகள் இவர்களை பாதுகாத்ததும், அது உலகம் முழுவதும் பிரபலமானதும், கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களே, ஒரு அப்பாவை பறிகொடுத்த 10 வயதுக்கு உட்பட்ட பையன் என்ன பேசுகிறான், ஏன்டா ஒரு போலீஸ்காரன் கூட இல்லை, பாதுகாப்பு படையே இல்லைன்னு கேட்குறான். கேரளாவில் இருந்து போய் அப்பாவை பறிகொடுத்த பெண்ணை, எனக்கு 2 சகோதரர், அதாவது ஒரு அப்பா இறந்துட்டாரு, இறந்த சோகத்தை விட 2 சகோதரர்கள் இருக்காங்கன்னு பேசுறது. இப்போ இந்த நர்வால் பேசின இந்த என் கணவர் இறந்து விட்டார், தீவிரவாதிகள் தப்பு, இது அவங்களுடைய அந்த நேரேட்டிவ் இருக்குல்ல, அது கரெக்டாக செட் ஆகலை என்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அதை முஸ்லீம் மேலே பண்ணுறது. இந்த என்னதான் பேசினாலும் பாரதி சொன்னான்ல, உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம். நீங்கள் நாடகத்தில் நிறையா நாள் பேசிக்கிட்டே இருந்தீங்க, வசனம் பேசிகிட்டு இருந்தீங்க நாடக பாணியில். நேற்று உங்கள் உள்ளத்தில் உண்மை இல்லை, அதனால் வார்த்தையில் ஒளி இல்லை. ஓகே, பகல்காம் தாக்குதல், அது அங்கே வந்த சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பு நடந்திருந்தாலும் அங்கே இருக்க வசிக்கிற மக்கள், காஷ்மீர் மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து அது மறுபடியும் பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் விசாரணை என்ற பேரில் மறுபடியும் அந்த மக்கள், உள்ளூர் மக்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஒரு 1000 கணக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வருது. இவங்க நடத்தின இந்த ஸ்ட்ரைக்கு இல்லை இந்த விசாரணை, இது மூலியமாக மறுபடியும் அந்த இயல்பு நிலைமை உடனே திரும்ப வாய்ப்பு இருக்குதா? இவங்க ட்ரம்ப் வந்து தலையிடுறேன்னு சொல்கிறாரு மறுபடியும் காஷ்மீர் விவகாரத்தில், அது இன்னும் நெருக்கடி, அது ஒரு வெறும் பேச்சுக்காக சொன்னதா இல்லை அது உண்மையிலே ஆகும்னா அது நெருக்கடிக்குன்னு ஒன்று? ட்ரம்ப் யார் நம்ம ஊர் விஷயத்தில் தலையிடுவதற்கு? ட்ரம்ப்பை இல்லை இப்போ இருக்கும் மோடி மறுக்கல, அதை முடியாதுன்னு அவர் மறுக்கலை. மோடியை ஏற்றுக்கிட்டாலும் நம்ம தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் என்பதை நாம் ஏற்றுக்கல, இந்தியா ஏற்றுக்கல. நம்மளுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் இன்னைக்கு வர அதான் கொள்கை. ஓகே ஓகே. 2வது விஷயம், எப்போதுமே இந்த மாதிரி விசாரிக்கும் போது அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் இவன் நினச்சோன்னே இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் வாய்மூடி மௌனியாகத்தான் இருந்தாங்க. அதாவது ஒரு தீவிரவாதி இவன் உண்மையிலேயே 10 வீடு அடித்தாங்க. 10 வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பையன் தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்ததாகவே வச்சுப்போம். அவங்க அப்பா அம்மாலாம் தீவிரவாதிகளா? அவங்க இவன் தீவிரவாதியாக இருந்தாங்கங்கிறதே அவங்களுக்கு தெரியாதே, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே. அவங்க 2 தலைமுறையோ 3 தலைமுறையோ சேர்த்து இது பண்ணியிருக்கலாமே. இதுதான் அரசாங்கத்தை தனிமைப்படுத்துது, பொதுவான விஷயத்துலேருந்து உங்களை தனிமைப்படுத்துது. எனவே அந்த விசாரணை கட்டாயம் முறையாக நடக்கணும், யார் தப்பு பண்ணாங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் ஏன் இதெல்லாம் பிரித்து வைத்தது? வழக்கு பதிவு செய்கிறவர் ஒருத்தர், தண்டனை கொடுக்குறவர் இன்னொருத்தர். போலீஸை தண்டனை கொடுக்க முடியுமா? முடியாது. நீங்கள் தீர்ப்பு சொன்ன பிறகும் கூட அதுக்கு ஒரு மேல்முறையீடு இருக்கு.
மேல்முறையீடெல்லாம் முடிந்த பிறகும் கூட ஒரு கருணை மனுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ தூரம் ஏன் இதை வச்சிருக்காங்க? எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது. ஆனால் நீங்கள் உடனே இந்த வீட்டில் தீவிரவாதி இருந்தான், ரைட் போட்டு தரல, இந்த வீட்டில் தீவிரவாதி இருந்தான், இதை இடிச்சிரு. அதே இப்போ இது உதாரணம் வந்து பிரக்யா சிங் தாக்கூருக்கு பொருந்துமா? அதான். எனவே தான் இது இவங்க போகிற பாதை சரியான பாதை அல்ல. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஆக்சுவலாக அக்ஸார்தம்னு ஒரு கோயில் குஜராத்தில் இருக்கு. அந்த கோயிலில் ஒரு குண்டு வெடிச்சிருச்சு. அது ஒரு அந்த செட்டில் இருக்கிறவங்க, ஏதோ நாராயணன் செட்டு, அவங்க வந்து மோடியை ஏற்றுக்கலாம் 2016க்கு முன்னால் 14க்கு முன்னால். எனவே அந்த கோயிலில் குண்டு வெடிச்சோடனே ஒரு 10 பேரோ 12 பேரோ 15 பேரை இஸ்லாமியர்களை பிடிக்கிறாங்க. அதில் 10 பேருக்கு ஆயுள் தண்டனை, 5 பேருக்கு ஆயுள் தண்டனை, இதெல்லாம் கொடுக்குறாங்க ஹைகோர்ட். 2014 மே மாதம் 16ஆம் தேதி அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கும். உண்மையிலே அந்த தீர்ப்பு ஒன்று அன்னைக்கு தான் மோடி அந்த அந்த ரிசல்ட் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கனால அன்னைக்கு தான் அந்த தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, பொதுவாக நீதிமன்றங்கள் என்ன சொல்லணும்னா, இவங்களெல்லாம் விடுவிக்கிறேன், ஏன்னா சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை. அந்த கேஸில் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக அப்பாவிகளை தண்டித்திருக்கிறீர்கள், எல்லார் மேலே இருக்க வழக்கை நான் ரத்து பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், விசாரணை அமைப்பு, ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட்டில் அப்பீல், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, எவ்வளோ பெரிய கொடுமை. எனவே மோடி சிஎம்ஆ இருக்கையிலே இந்த நிலைமைன்னா, அவர் இப்போது பிரதமர் ஆகிட்டார், அதுவும் 3வது தடவை ஜெயிச்சிருக்காரு. இந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணுவாருன்னு தெரியும். நிச்சயமாக இப்படி பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது. உண்மையிலே குற்றவாளியை கண்டுபிடிக்கலைன்னா, கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை நீங்கள் செட் பண்ணியிருக்க நேரேட்டிவ்காக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு சின்ன பையன் என்னவா மாறும்? உங்களுக்கு எதிரியாக மாறும். அவனுக்கு சரியான கைடன்ஸ் இல்லைன்னா தீவிரவாதியாக மாறும். தீவிரவாதத்தினுடைய தோற்றங்களில் ஒன்று இது. அதாவது கண்ணகி என்ன சொல்லுவீங்க? கண்ணகிக்கு யார் மேலே கோவம்? அரசர் மேலே. ஆனால் அவன் என்ன பண்ணா? மதுரையை ஏன் மதுரையை இறைக்கணும்? அதுதான் அதுக்கான இது என்னென்னா, ஏண்டா என் வாழ்க்கை இப்படி பறிச்சுட்டாங்கடா, கேட்கறதுக்கு ஆளே இல்லையே, எவன் எக்கேடு கட்டா எனக்கு என்னன்னு நினைக்கிறான். எனவே தான் நீங்கள் ஒரு 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 கட்டம் வர அவள் அங்கேருந்து கோவத்தோடு வாரான். அவனை நீங்கள் வந்து இலக்கியங்கள் அப்படி சித்தரிச்சிருக்கு பாருங்க. வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தல், அவளோட கால் வந்து தரையிலே பட்டது கிடையாது. அவள் தான் வந்து தேரா மண்ணான்னு கோபத்தோடு வாரான். மண்ணை செத்து போன பிறகுதான் அவன் என்ன பண்ணுறா? இதை அழிக்கிறான். இது 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 மனித குணம். ஆக்சுவலாக ரொம்ப நிதானமாக இல்லைன்னா என்னன்னா, ஒரு உலகத்தின் மீதே வெறுப்பு. எனவே இந்த விசாரணை முறையாக நடக்கணும். அமெரிக்காவுக்கு எந்த தலையீடும் இருக்கக்கூடாது. தேவைன்னா ஒரு சர்வதேச அமைப்பை, ஒரு புலனாய்வு அமைப்பை பயன்படுத்த வேண்டும் என்று இந்தியா நினச்சா பண்ணலாமே தவிர, அமெரிக்காவுடைய நிர்பந்தத்துக்கோ வேற எந்த நாட்டினுடைய நிர்பந்தத்துக்கோ அடிபணியக்கூடாது. நம்முடைய விசாரணை நேர்மையாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இந்திய அரசாங்கத்தின் மீது மாறுபட்ட கருத்து இருக்கிற ஒருத்தவங்க கூட, சார் இந்த அரசாங்கம் எப்படி நடந்துக்கிறது பார்த்தியான்னு நினைப்பாங்க. இல்லைன்னா கண்ணகியாக தான் மாறுவாங்க. ஓகே, என்னோட இறுதி கேள்வியாக வந்து, புல்வாமா தாக்குதல் வந்து மோடிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு கொடுத்துருந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் நடத்திய ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதுலேருந்து அவருக்கு பெரிய ஒரு ஆதரவு வந்தது. எலெக்ஷனில் அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு இங்கே வலதுசாரிகள் வந்து இதை தூவம் போட்டு பேசினாங்களோ, அர்னாப்லாம் வந்து மிரட்டினார். கிட்டத்தட்ட காங்கிரஸ் இந்த லைவ்லேயே வந்து மிரட்டினார், பாரத் மாதாஜி ஜெயின்னு சொல்லிட்டு. அது அவங்க எல்லாருமே இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக அவர் போட்ட வீடியோ பின்னு வாங்கிட்டாரு. ஃபாரின் செக்ரட்டரி இன்னைக்கு வந்து மிரட்டுறாங்க. மோடிக்கு எதிராகவே ஒரு வெறுப்பு. கஸ்தூரி, இங்கே இருக்கிற கஸ்தூரி கூட சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்த முதல் நாளுக்கு அடுத்த நாள் வந்து நான் மோடியோட ஃபேன் ஆகிட்டேன் இன்னிலிருந்து அப்படின்னாங்க. அவங்க இன்னைக்கு வந்து மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாங்க.
இது மோடியோட இறக்கத்துக்கு இது தொடக்கமாக இருக்கும். இல்லை, அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நீங்கள் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மோடி மேலே ஒரு கோபம் இருக்குது. அதான் நான் சொன்னேன், விக்ரம் மிஸ்ரியினுடைய எந்த ஒரு நடவடிக்கையும் அரசின் ஒப்புதல் இல்லாமல், வழிகாட்டுதல் இல்லாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஏன் அவங்க விக்ரம் மிஸ்ரி மேலே மட்டும் மாற்றினாங்க அப்படின்னா, மோடி பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறான், அப்போ அரசாங்கம் சொல்லாத இவர் சொல்லிட்டார் போல இருக்கு அப்படின்னு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு. இதையும் தாண்டி இவங்க மேலே சங் பரிவார் மொத்தத்தின் மேலேயும் பிஜேபி மேலேயும் கோபம் இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்க எந்த எல்லைக்கும் போவார்கள். இப்போ அவங்க டவுன் ஆகிருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். எந்த எல்லைக்கும்னா அதுக்கு பொறுப்பு மோடின்னு சொல்லி மோடியை கை காட்டி வர்றதுக்கும் போவாங்க. மோடியை எது வேணாலும் செய்வாங்க, மாற்றுறதுக்கும் எது வேணாலும் செய்வாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கும் அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அதற்குள் எல்லாமும் அடக்கம். அவங்க இதிலெல்லாம் கொஞ்சம் கூட தயங்காதவர்கள். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா கொஞ்சம் பேர் இப்போ என்ன செத்துப்போனால் என்ன, நமக்கு லாபம் வந்தால் கரெக்டுன்னு நினைக்கிறவங்க அப்படிதான். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதுதான். எனவே அவங்க இதை ரெட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அது அவ்வளவு ஈஸியான காரியமாக இருக்காது. அவ்வளவு லகுவாக ஒரு தடவை புல்வாமாவில் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். நீங்கள் பால்கோட்டை அடித்தோன்னு நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தீவிரவாதத்தை அடிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம். பட் அடுத்து தீவிரவாதத்தை வெறுமனே ஆளை அடித்து கொள்றதுனால மட்டுமா பண்ண முடியும்? அப்படி பண்ண முடியாது. எனவே இது அவங்களுக்கும் ஒரு பாடம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி தோழர். நன்றி.